எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலா நாங்க வந்து எங்களோட பொங்கல நாங்க இந்த தடவ வந்து எங்க நேட்டிவ்ல செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங் சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பொங்கல் வைக்கிற திங்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. எங்கே அப்படின்னா வீட்டோட நிலைவாசல் கிட்ட விளக்கெல்லாம் ஏத்தி நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வைப்பாங்க அத எடுத்து. சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் நான் ஆக்சுவலா ஃபஸ்ட் டைம் இது பண்றேன். ஏன்னா பொங்கலுக்கு மோஸ்ட்லி அவ்வளவா ஊருக்கு வரமாட்டோம். எந்த எந்த ஒரு செலிப்ரேஷனுக்கும் மோஸ்ட்லி வரமாட்டோம். டைம் இருந்தால் வந்துடுவோம். இந்த தடவ லாங் லீவ்னால ஸோ வந்துட்டோம். வெளியில் கோலம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 2:00 மேலே தான் பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு காய் இந்த பரங்கிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் போட்டு அந்த கூட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பொங்கல் வைக்க ரெடி பண்ணணும். மஞ்சள் கொத்து எல்லாத்தையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் பட்டை எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ பொங்கல் ரெண்டு பானையில் வைப்பாங்க இங்கே. ஸோ ஒன்றில் வந்து சக்கரை பொங்கல் வைப்பாங்க, இன்னொன்றில் வந்துட்டு வெள்ளை பொங்கல் வைப்பாங்க. அதாவது அரிசி பருப்பு போட்டுட்டு அது கூட வந்துட்டு வெல்லமெல்லாம் ஆட் பண்ணாமல் சால்ட் மட்டும் போட்டு வைப்பாங்க. 2 பொங்கலுமே சூப்பராக பொங்கிருச்சு. பட் பொங்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. நாங்களும் இப்போ பொங்கல் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக எட்ஜில் நின்றுச்சு. ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு பொங்குறதுக்கு. பொங்கின உடனே எல்லோரும் வீட்டில் இருந்த எல்லாருமே வந்துட்டு அரிசி போட்டுட்டோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட் இருந்தது. ஏன்னா அந்த பொங்கல் பொங்குறத பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த மஞ்சள் கொத்து இந்த கரும்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் இருக்க மாதிரியும் இருக்கும். ஸோ நெய்யில் போட்டு தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டு பொங்கல் வெள்ளை பொங்கல்லையும் அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல்லையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. கரெக்டாக டைம் வந்தவொடனே எல்லாருமே சாமி கும்பிட்டு பொங்கலும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ஊருக்கு வந்தால் இந்த மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, பேசுகிறது அது மாதிரி நல்லாயிருக்கும். பட் ஊருக்கு வர்றது அப்பப்போ தான் நடக்கும். ஸோ அவ்வளோதான்.